அரசு பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் இல்லை என போக்குவரத்து துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை உயர்த்த அரசுக்கு உத்தரவிடக் கோரி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு தமிழக அரசின் உயர்மட்ட குழு 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. இது தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற சந்தேகம் எழுந்தது. இந்த நிலையில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்பதால் கட்டணம் உயர்த்தப்படாது என போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பின்படியே பொதுமக்களிடம் கருத்து கேட்பதாகவும் அரசு பேருந்து கட்டணம் நிச்சயம் உயர்த்தப்படாது என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு தாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று பேசியது பாஜகவை குறிப்பிட்டு அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணி மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆங்கில நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் சேர தாவேக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு திமுகவை வீழ்த்த நினைக்கும் கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று கூறினார். திமுகவை வீழ்த்துவது விஜயின் நோக்கமாக இருப்பதாகவும் எனவே இது விஜய்க்கும் பொருந்தும் என்றும் பதிலளித்துள்ளார். அதே நேரம் தாவேகவுடன் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ளதாகவும் சரியான நேரத்தில் தெளிவான முடிவு தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியில் பங்கு கொடுக்க தாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து திமுக கூட்டணி கட்சிகள் தவறாக பரப்புரை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களை குறிப்பிட்டே தான் பேசியதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரவுள்ள பிரதமர் மோடியை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு அது குறித்து விரைவில் தெரிவிப்பேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுகவை எதிர்க்க தங்களுடன் கூட்டணி அமைக்குமாறு இபிஎஸ் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தீமைக்கு மாற்று தீமை கிடையாது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அதிமுகவை வீழ்த்த ஒரே அணியில் இருப்பதாக கூறினார். அவங்க ஓரணிங்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் ஒரே அணியில் இருக்கிறோம். இது எல்லாத்தையும் வீழ்த்தணும்ட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நெருப்பை வச்சு அணைப்பது கடினம். கூட்டணிக்கு வரும்படி தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இதுவரை யாருடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை என்று தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எங்கள் வெற்றி தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதனால் எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி சொல்வதற்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். அது என்னவென்றால் அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் எடுபடாது, மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை நன்றாக உணர்ந்த எடப்பாடி அவர்கள் அதனால்தான் இந்த மாதிரி ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவேகவை கூட்டணிக்கு அழைப்பதன் மூலம் அதிமுக தொண்டர்களை இபிஎஸ் ஏமாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அருண்ராஜ் கூறினார். நீதிமன்ற உத்தரவுப்படி ஓடிபி இல்லாமலேயே திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையின் கீழ் உறுப்பினர்கள் சேர்க்கையின் போது ஓடிபி பெற நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிமன்றத்திற்கு சென்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை எப்படியாவது தடுக்க முடியாதா என எடப்பாடி பழனிசாமி தவம் கிடந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் தடை விதிக்க முடியாது என கூறி பழனிசாமியின் முகத்தில் நீதிமன்றம் கரியை பூசிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக உறுப்பினர் சேர்க்கையை தடுக்க நினைத்த அதிமுக பாஜகவின் சதி செயலை நீதிமன்றமே முறியடித்துவிட்ட பின்னும் சீப்பை ஒடித்து வைத்துவிட்டு கல்யாணத்தை நிறுத்திவிட்டோம் என்ற வகையில் ஓடிபி பெறுவதை தடுத்துவிட்டோம் என அவர்கள் கூப்பாடு ஓடுவது வேடிக்கையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபி கேட்கப்படாது என்றும் மொபைல் எண் கட்டாயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிரிகளின் பயமே நமது வெற்றி என்றும் 2026ஆம் ஆண்டில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவது உறுதி என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். நீட் முதுநிலை தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு வேறு மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ மாணவர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ளது. இந்த தேர்வில் நாடு முழுவதும் 2.5 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் சுமார் 20,000 பேரும் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் சுமார் 20% தேர்வர்களுக்கு ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ மாணவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
கணினி முறையில் நடைபெறும் தேர்வு என்பதால் தேர்வர்கள் தேர்வு செய்த இடத்திலேயே தேர்வு மையத்தை ஒதுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. எல்லாம் இங்கே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம நடத்துகிறோம். எல்லாம் இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து நம்ம இது ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது தான் இதில் இது எக்ஸாம். இது கம்ப்யூட்டரைஸ்ட் எக்ஸாம் தான். சரி, கம்ப்யூட்டரைஸ் சென்டர்ஸ் ஐசோன்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த ஐசோன்ஸ் வந்து நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது ஐசோன்ஸு. தமிழ்நாட்டிலேயே நிறைய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் எம்ஆர்பி எக்ஸாம்ஸ், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் நடத்துறாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் நடத்துறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் நடத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னா அவங்க வந்து இங்கேருந்து சென்டர் வேறு இடத்துல போடணும்னு அவசியமே கிடையாது. இங்கே இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கு இங்கேயே எக்ஸாம் சென்டர்ஸை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கைகள் எழுந்துள்ளன. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக சிறையில் உள்ள முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக மனு தாக்கல் செய்துள்ளார். 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் கொடூரமாக தாக்கியதில் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர், சாய்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது முதற்கட்டமாக சுமார் 2000 பக்கங்களும், இரண்டாவது கட்டமாக 400 பக்கங்களும் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு விசாரணை அடுத்த சில மாதங்களில் முடிவடையும் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் முதல் குற்றம் சாட்டப்பட்டவராக உள்ள சாத்தான்குளம் காவல் நிலைய முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தன்னை மன்னித்து விடுதலை தரும் பட்சத்தில் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அனைத்து உண்மைகளையும் நேர்மையுடன் நீதிமன்றத்தில் சொல்ல தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு தரப்பு சாட்சியாக அனைத்து தகவல்களையும் சொல்ல விரும்புவதாகவும், அப்ரூவராக மாறி அனைத்து காவலர்கள் செய்த செயல்களை கூற விரும்புவதாகவும் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியலூர் சோழகங்கம் ஏரியை மேம்படுத்த 19.25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிக்காக 12 கோடி ரூபாயும், சுற்றுலா மேம்பாட்டிற்காக 7.25 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் நினைவை போற்றும் வகையில் அவர் உருவாக்கிய சோழகங்கம் ஏரி புனரமைக்கப்பட உள்ளது. 15 கிலோமீட்டர் உபரிநீர் வடிகால்வாய் புனரமைத்தல், 4 வடிகால் பகுதி தூர்வாறுதல், 4 மதகுகள் புனரமைத்தல், 38 கிலோமீட்டர் நீளமுள்ள வரத்து வாய்க்கால் தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதனால் பிச்சனூர், கங்கை கொண்ட சோழபுரம், ஆயுதக்களம் உள்ளிட்ட கிராமங்களின் 1374 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற உள்ளன. மேலும் சோழகங்கம் ஏரியை சுற்றுலா தலமாக மேம்படுத்த தகவல் தொடர்பு மையம், சிறுவர் விளையாட்டு மையம், பசுமை பரப்பை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். கொல்லம் சென்னை இடையிலான அனந்தபுரி விரைவு ரயிலில் ஏற்பட்ட பழுது காரணமாக 1 மணி நேரம் தாமதமாக ரயில் இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட அனந்தபுரி விரைவு ரயில் நெல்லை மாவட்டம் நாரைக்கிணரை கடந்தபோது ரயிலில் அதிக சத்தம் எழுப்புவதாக வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையத்தில் கேட் கீப்பர் தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து ரயில் வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஏசி பெட்டியின் சக்கரத்தில் அதிக உராய்வு ஏற்பட்டு குழி விழுந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து மதுரை ரயில்வே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் பழுதான பெட்டியை மதுரை ரயில் நிலையத்தில் தான் மாற்ற முடியும் என அதிகாரிகள் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஏறத்தாழ 1 மணி நேரம் 12 நிமிடங்கள் தாமதத்திற்கு பின்னர் மீண்டும் ரயில் இயக்கப்பட்டது. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநகராட்சி பகுதிகள் மற்றும் ஓரிக்கை, செவிலிமேடு பேருந்து நிலையம், சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில், திருப்போரூர், திருக்கடுக்குன்றம், மறைமலை நகர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. 30 நிமிடங்களுக்கு மேலாக பெய்த கனமழையால் பள்ளி, கல்லூரி முடித்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகளும் பணி முடிந்து திரும்பியோரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவாரூர் மாவட்டத்தில் இரவு நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குறிப்பாக பழைய பேருந்து நிலையம், தெற்கு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. குறுவை சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும், ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக விற்பனை விவகாரத்தில் போலியான சான்றிதழ்களை கொடுத்து அதிகாரிகளை ஏமாற்றியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் சுற்றுவட்டாரத்தில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து அவர்களிடமிருந்து சிறுநீரகத்தை பெற்று முறைகேடாக விற்பனை நடந்த சம்பவம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தமிழ்நாடு மருத்துவ திட்ட பணிகள் இயக்குநர் வினித் தலைமையில் 4 பேர் கொண்ட தனிக்குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன் பேரில் சிறுநீரகத்தை விற்றதாக கூறி பெண்ணிடமும் வினித் தலைமையிலான குழு விசாரணை நடத்தியது. அப்போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய போலி சான்றிதழ் வழங்கி அதிகாரம் அளிக்கும் அரசு குழுவை ஏமாற்றியது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. சென்னை சுகாதாரத்துறை சட்டப்பிரிவு இணை இயக்குநர் மீனாட்சி சுந்தரேசன் உள்ளிட்ட மருத்துவ குழுவினரும் சிறுநீரக விற்பனை குறித்து மறைமுக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ராஜ்மோகன் உள்ளிட்டோரை கொண்ட மற்றொரு குழுவினர் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டை விசாரித்த நீதிபதி நிஷாபானு தலைமையிலான அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்தது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் இந்த வழக்கில் தங்களையும் இணைத்து விசாரிக்க வேண்டும் என மேல்முறையீடு செய்தார். அதில் கருத்து சுதந்திரத்தின்படி அரசியல் கட்சிகள் தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்த உரிமை உள்ளது என்றும் அடையாளங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்த தடை விதிப்பது அதன் நோக்கத்தை சீர்குலைத்துவிடும் என தெரிவித்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், விஜயகுமார் சவுந்தர் அமர்வு கொடிக்கம்பங்களை அகற்ற இடைக்கால தடை விதித்தது. கொடிக்கம்பங்களின் உயரம், கொடியின் அளவு உள்ளிட்டவைகள் குறித்து அரசு உரிய விதிமுறைகளை வகுப்பது குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு தலைவராக டிஐஜி அபினவ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைவாக வசூலித்து முறைகேடு செய்த விவகாரத்தில் 5 மண்டல தலைவர்கள், 2 நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். பில் கலெக்டர்கள் உள்ளிட்ட 15 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை ஓய்வு பெற்ற உதவி ஆணையர், உதவி வருவாய் அலுவலர் உட்பட 10 பேரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த முறைகேடு குறித்து அதிமுக கவுன்சிலர் தொடர்ந்த வழக்கில் IPS அதிகாரி ஒருவரின் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து அது தொடர்பான விவரங்களை நாளை மறுதினத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த நிலையில் மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்து வரும் மத்திய குற்றப்பிரிவு உதவி ஆணையர் வினோதினி, ஆய்வாளர் அன்னலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர். காவலர்கள் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா, சிவகாசி வழக்கறிஞர் மாரிஸ்குமார் உள்ளிட்டோர் அஜித்குமார் குடும்பத்திற்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரியா கிளீட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல் நிலைய விசாரணையின் போது 29 வயதிலேயே அஜித்குமார் உயிரிழந்ததால் கூடுதல் இழப்பீடு வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிற காவல் நிலைய மரணங்கள் தொடர்பாக இதற்கு முன்னதாக கூடுதல் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் அஜித்குமார் குடும்பத்திற்கு வழங்க உத்தரவிட்டனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய நவீன், பிரவீன், அருண், சதீஷ் ஆகியோருக்கு சாட்சிய பாதுகாப்பு சட்டப்படி உரிய பாதுகாப்பு வழங்க கோரி சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை 7 நாட்களுக்குள் விசாரித்து முடிவை அறிவிக்கவும் ஆணையிட்டனர். பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் இதுவரை 52 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரைவு வாக்காளர் பட்டியலை வரும் 1ஆம் தேதி வெளியிட உள்ளதாகவும் இதுவரை 21,36,000 வாக்காளர்களின் விண்ணப்பங்கள் வந்து சேரவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த மாதம் 24ஆம் தேதி கணக்குப்படி மொத்தம் இருந்த 7,89 லட்சம் வாக்காளர்களில் இதுவரை 7,16 லட்சம் வாக்காளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 52,30,000 வாக்காளர்கள் அவர்களது முகவரியில் இல்லாதது தெரியவந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் 18,66,000 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் 26 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் 7,50,000 பேரின் பெயர்கள் பல இடங்களில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 11,484 பேரை கண்டறிய முடியவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் இதில் திருத்தங்கள் செய்ய 1 மாதம் அவகாசம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யுனெஸ்கோ அமைப்பில் இருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். கடந்த பிப்ரவரி மாதம் யுனெஸ்கோ அமைப்பில் யூதர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் குறித்து மறு ஆய்வு செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்ட நிலையில் தற்போது அந்த அமைப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். வரும் டிசம்பர் மாதத்துடன் யுனெஸ்கோவில் இருந்து அமெரிக்கா முழுமையாக விலகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா மற்றும் பாலஸ்தீன சார்பு கொள்கையை முன்னெடுத்ததுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய எதிர்ப்பு நிலைப்பாட்டை யுனெஸ்கோ கொண்டிருப்பதால் அதில் இருந்து விலக அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் இதேபோல் 2018ஆம் ஆண்டில் யுனெஸ்கோவில் இருந்து வெளியேறினார். அதன் பின்னர் அமெரிக்காவில் பைடன் அரசு அமைந்ததும் 2023ஆம் ஆண்டில் மீண்டும் யுனெஸ்கோவில் அந்நாடு இணைந்தது. அதற்கு முன் கடந்த 1984ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ அமைப்பு ரஷ்யாவிற்கு சாதகமாக உள்ளதாக கூறி அமெரிக்க அதிபர் ரொனால்டு ரீகன் வெளியேறினார். பின்னர் 2002ஆம் ஆண்டில் யுனெஸ்கோவில் அமெரிக்கா மீண்டும் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று மதியம் 3:30 மணிக்கு மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் தொடங்குகிறது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. 3 போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் 2-1 என இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்றுள்ளது. எனவே இனி வரக்கூடிய 2 போட்டிகளிலும் வென்றால் மட்டுமே இந்திய அணியால் தொடரை கைப்பற்ற முடியும் என்பதால் 4வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற தீவிர முனைப்பு காட்டவுள்ளது. இந்திய அணியில் இருந்து காயம் காரணமாக நிதிஷ்குமார், ஹர்ஷ்தீப் சிங் விலகிய நிலையில் ஆகாஷ் தீப்பும் இடம்பெற மாட்டார் என கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். பும்ரா சிராஜ் கூட்டணியில் பிரசித் கிருஷ்ணா இணையவுள்ளதாக உறுதியளித்துள்ளார். அத்துடன் தமிழ்நாடு வீரர் சாய் சுதர்சன் இந்த போட்டியில் களமிறக்கப்படுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து அணியில் காயம் காரணமாக விலகிய பஷீருக்கு பதிலாக லியாம் டாசன் ஆடும் 11இல் சேர்க்கப்பட்டுள்ளார். போட்டி நடைபெறும் மைதானத்தில் அடுத்த 5 நாட்கள் மழை குறுக்கிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஜினியின் கூலி படத்தின் 3வது பாடலான பவர் ஹவுஸ் வெளியாகி இணையத்தை ஆக்கிரமித்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ஆமீர் கான், நாகார்ஜுனா உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் கூலி. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தின் சிக்கிடு, மோனிகா பாடல்கள் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. இந்த நிலையில் கூலி படத்தின் 3வது பாடலான பவர் ஹவுஸ் பாடல் வெளியாகியுள்ளது. இந்த பாடலை அனிருத்துடன் இணைந்து அறிவு பாடியுள்ளார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் விரைவில் நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மும்பையில் காணாமல் போன கணவன் கொலை செய்யப்பட்டு அவரின் வீட்டிற்கு உள்ளேயே புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் மனைவி தனது ரகசிய காதலனுடன் மாயமான நிலையில் கொலைபாதக சம்பவத்தில் உள்ள மர்மம் விலகுமா? பார்க்கலாம். பாவநாசம்னு தமிழ்நாட்டில் பல ஊருங்க இருக்கு. எல்லாமே பாவத்தை தொலைக்கிறதுக்கான இடங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லையா? நேர்மையா இருக்கிறவங்க ஆண்டவனுக்கு மட்டும் பயந்தா போதும். நாம இது வரைக்கும் ஒரு தப்பும் பண்ணல, இனி பண்ணவும் போறதில்லை. பாபநாசம் திரைப்படத்தில் இளைஞர் ஒருவரை கொன்று உடலை காவல் நிலையத்திற்கு உள்ளேயே புதைப்பது போன்று நிஜத்திலும் கொலை நடுங்க வைத்த சம்பவம் ஒன்று மும்பையில் நிகழ்ந்திருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் உள்ள கட்கப்படா பகுதியைச் சேர்ந்தவர் விஜய் சவான். 35 வயதான விஜய் சவான் தன்னுடைய மனைவி கோமல் மற்றும் 8 வயது மகனுடன் வசித்து வந்தார். கணவன் மனைவி இருவரும் தங்களது குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு விஜய் சவான் மயமாகி இருக்கிறார். இது குறித்து அவரது சகோதரர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையும் நடத்தினர். இந்த நிலையில் திங்கட்கிழமை அன்று விஜய் சவானின் சகோதரர்கள் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர்.
அங்கு அவரது மனைவி கோமல் இல்லாத நிலையில் வீட்டில் தேவையின்றி சில இடங்களில் புதிதாக டைல்ஸ் கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அந்த டைல்ஸ் வேறு மாடலில் இருந்ததையும் கண்டு சகோதரர்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. உடனே புதிதாக போடப்பட்ட டைல்ஸ் கற்களை உடைத்து பார்த்தபோது உள்ளே இருந்து துர்நாற்று வீசியிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து வந்தனர். பின்னர் போலீசார் முன்னிலையில் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது உள்ளே அழுகிய நிலையில் விஜய் சவானின் உடல் இருந்ததைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதல் கட்ட விசாரணையில் 28 வயதான கோமல் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த 20 வயதே ஆன மோனு சர்மா என்பவருடன் திருமண பந்தத்தை மீறிய உறவில் இருப்பது தெரிய வந்தது. மேலும் 2 வாரங்களுக்கு முன்பு தன்னுடைய வீட்டில் குளியலறையில் உள்ள வடிகால் பகுதி அடைபட்டுள்ளதாக கோமல் பக்கத்து வீட்டில் இருந்தவர்களிடம் கூறியிருக்கிறார். அதனால் தொழிலாளர்கள் மூலம் அடைப்பை சரி செய்த பின்னர் அந்த பகுதியில் புதிதாக டைல்ஸ் கற்கள் பதித்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை அக்கம் பக்கத்தினர் போலீசாரிடம் கூறிய போதும் 2 நாட்களாக கோமல் மற்றும் அவரின் ரகசிய காதலன் மோனு சர்மா தலைமறைவாகிவிட்டனர். எனவே தங்களது திருமண பந்தத்தை மீறிய உறவுக்கு தடையாக இருந்த கணவனை கோமலே ரகசிய காதலனுடன் சேர்ந்து கொலை செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. உடலை மறைப்பதற்காக வீட்டிற்குள்ளேயே குழி தோண்டி புதைத்திருக்கலாம் என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். அண்மையில் மேகாலயாவுக்கு ஹனிமூன் சென்ற இடத்தில் கணவனை அவரது மனைவியை ரகசிய காதலுடன் சேர்ந்து ஆழ்வைத்து கொலை செய்த சம்பவம் நாட்டை உலுக்கியது. இதேபோன்று மீரட்டில் கடற்படை அதிகாரி சௌரப் ராஜ்புத்தை அவரது மனைவி தன்னுடைய ரகசிய காதலனுடன் சதி திட்டம் தீட்டி தீர்த்து கட்டியது அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மும்பையில் திருஷ்யம் படத்தை மிஞ்சும் அளவிற்கு கணவரை கொலை செய்து அவரது வீட்டிற்குள்ளேயே குழி தோண்டி புதைத்து டைல்ஸ் போட்டு மூடிய சம்பவம் குலை நடுங்க வைத்திருக்கிறது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உணவு விடுதிக்குள் சென்ற கரடி அங்கிருந்த குளிர்சாதன பெட்டியிலிருந்து ஐஸ்கிரீமை சுவைத்து மகிழ்ந்தது. கோத்தகிரி அருகே பேரார் என்ற பகுதியில் தனியார் தங்கும் விடுதிக்குள் நுழைந்த கரடி உணவகத்திற்குள் புகுந்து சாப்பிட ஏதேனும் இருக்கிறதா என தேடியுள்ளது. அப்போது அங்கிருந்த குளிர்சாதன பெட்டிக்குள் இருந்த ஐஸ்கிரீம்களை எடுத்து ஒவ்வொன்றாக சுவை பார்க்க தொடங்கியது. ஒரு கட்டத்தில் ஐஸ்கிரீம் மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததால் சாப்பிட முடியாததால் அங்கிருந்து கரடி வெளியே சென்றது. விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட 46 பட்டாசு ஆலைகளின் உரிமத்தை ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் ஆணையிட்டுள்ளது. 15 குழுக்கள் மூலமாக 400க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்தப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிகாரிகளின் ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை தற்காலிகமாக மூட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஆலைகளை ஆய்வு செய்ய செல்லும் போது உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டார். வாணியபாடியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் வீட்டுமனை அமைப்பதற்கான ஒப்புதலை வழங்க ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து 10 லட்சம் ரூபாயை கொடுத்த நிலையில் மீதமுள்ள 2 லட்சம் ரூபாயை வாங்க நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் சீனிவாசன் புகார் அளித்தார். பின்னர் அதிகாரிகள் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய மீதமுள்ள 2 லட்சம் ரூபாயை கொடுத்தபோது சிவக்குமார் கையும் கடவுமாக பிடிபட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் டீ போட்டுக் கொடுத்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். புதுக்கோட்டையில் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்கிறார். அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை விஜயபாஸ்கர் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இலுப்பூரில் தேநீர் கடைக்கு சென்று அவர் பெண்களுக்கு டீ போட்டுக் கொடுத்தார். உடுமலையில் இருந்து மூணார் செல்லும் சாலையில் தமிழக கேரள எல்லையான சின்னாறு பகுதியில் புலி நடமாட்டம் காணப்பட்டது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
கடந்த 21ஆம் தேதி தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 100க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் குடும்ப தகராறில் மகளை தந்தை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயனாவரத்தைச் சேர்ந்த சதீஷ் ரெபெக்கா தம்பதிக்கு 7 வயதில் ஸ்டெஃபி ரோசி என்ற மகள் இருந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்தனர். ரெபெக்காவிடமிருந்த மகளை அழைத்துச் சென்ற சதீஷ் திருப்பி அனுப்பாமல் இருந்ததால் மகளை மீட்டுத் தரக்கோரி ரெபெக்கா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனால் மன உளைச்சல் அடைந்த சதீஷ் மீனம்பாக்கம் அருகே தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கி மகளை கழுத்தறுத்து கொலை செய்து தானும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு படுகாயமடைந்தார். பிரேத பரிசோதனைக்கு முன் மகளின் உடலை காண காவல்துறையினர் தடுத்ததால் ரெபெக்கா கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்க மறுத்ததோடு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை அருகே முகமது இக்ராமுல்லா மற்றும் அவரது மகன் பெட்ரோல் நிலையம் ஒன்றை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அஜய் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் செலுத்தாமல் ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்டு அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார். இச்சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளுடன் முகமது இக்ராமுல்லா சிவகங்கை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கல் கிராமத்தில் நியாய விலைக் கடையில் பெற்ற உணவுப் பொருட்களை சாலையில் கொட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் திறக்கப்பட்ட நியாய விலைக் கடை கட்டடத்தின் தரைப்பகுதி சரியாக அமைக்கப்படாததால் ஈரமாவதாக கூறப்படுகிறது. இதனால் உணவுப் பொருள் மூட்டைகள் நனைந்து புழுக்கள் வருவதாகவும் அதனை அப்படியே விநியோகிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை விவகாரத்தில் சிக்கி காத்திருப்போர் பட்டியலில் உள்ள காவல்துறை அதிகாரி பாண்டியராஜன் கோவை பட்டீஸ்வரர் கோவிலில் நடை சாத்தப்பட்ட பின் மீண்டும் திறந்து சாமி தரிசனம் செய்ததாக வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கோவை பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்த பாண்டியராஜன் ஆகம விதிகளை மீறி சாத்தப்பட்ட நடையை மீண்டும் திறக்க வைத்து சாமி தரிசனம் செய்தது குறித்து பக்தர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்தினப்ப திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க. உங்களுக்கு உள்ளார போய் பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடரவடையால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைத்துவிட்டு ஆபரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் டிரம்பின் தலையீடு, பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதற்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளாததால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் முடங்கின. जुलाई 2025 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தத்தின் உடலுக்கு அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நேற்று முன்தினம் காலமான அச்சுதானந்தனின் உடல் திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமைச் செயலக தர்பார் அறையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அச்சுதானந்தத்தின் உடல் ஆலப்புழாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பிடை மகளிர் உலகக்கோப்பை செஸ் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டிகளில் இந்திய வீராங்கனைகளான ஹம்பி மற்றும் திவ்யா ஆகிய இருவர் தனித்தனியே விளையாடிய போட்டிகளில் சமன் செய்தனர். ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்தியாவின் நம்பர் 1 வீராங்கனையும் கிராண்ட் மாஸ்டருமான குனைரகம்பி சீன வீராங்கனை லீ டின்ஜிவேயுடன் 38வது நகர்த்தலில் டிரா செய்தார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் 19 வயதான இந்தியாவின் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் திவ்யா சீன வீராங்கனையுடன் மோதிய நிலையில் டிராவில் முடிவடைந்தது. 2வது அரையிறுதிப் போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன. ஓசூர் புத்தக திருவிழாவில் இந்த ஆண்டு சுமார் 2.5 லட்சம் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் நியூஸ் 18 தமிழ்நாடு இணைந்து 14வது புத்தக திருவிழாவை நடத்தின. இதனை கடந்த 11ஆம் தேதி ஆட்சியர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். வழக்கமாக கல்லூரி மற்றும் விளையாட்டு மைதானம் போன்றவற்றில் புத்தக காட்சி நடைபெறும். ஆனால் ஓசூர் புத்தக காட்சி ஹோட்டல் ஹில்ஸ் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டு 500க்கும் அதிகமான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. மாணவர்கள், புத்தக வாசிப்பாளர்கள் உள்ளிட்டோர் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். தினமும் ஒரு தலைப்பில் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியது புத்தகங்கள் மற்றும் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அமைந்திருந்தது.
ஓசூர் சுற்று வட்டாரத்தில் வாழும் பழங்குடியின மாணவர்களை புத்தக திருவிழாவில் பங்கேற்க வைத்தது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 50 ரூபாயில் கூப்பன், புத்தக சேமிப்பு திட்டம் போன்றவை அனைவரிடமும் வரவேற்பை பெற்றது. புத்தக திருவிழாவின் 10ஆம் நாளில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் கலந்து கொண்டார். அப்பொழுது புத்தக திருவிழாவின் மலரையும் கவிஞர் சத்திய பாலபாரதி எழுதிய தீரா காதல் என்ற கவிதை நூலையும் வெளியிட்டார். ஒசூரைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவி ஜோஷிகா ஸ்ரீ எழுதிய ஹா 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 என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்த கண்காட்சி நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் 12 நாட்களில் 12,000 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். 2.5 லட்சம் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஏறக்குறைய 6,12,000 ரூபாய்க்கு குழந்தைகள் புத்தகம் பெற்று சென்றிருக்கிறார்கள் அரசு பள்ளி மாணவர்கள். மழை சீற்றங்கள் இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த 12 நாட்கள் சிறப்பான முறையில் ஒசூர் மக்களுடைய பங்களிப்போடு புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புத்தக காட்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்களும் புத்தக வாசிப்பாளர்களும் கூறினர். நான் பாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த புக் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷமும் நான் வந்து புக்ஸ் நிறைய வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது புக் ஃபெஸ்டிவல். தொடக்க நாட்களில் தனியார் நிறுவனம் சார்பில் 1,30,000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் 10 அரசு பள்ளிகளுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டன. தொடர்ந்து எக்ஸசைட்டின் செய்திகளை பார்க்கலாம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகள் மீது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்து உத்தரவிட்டதற்கு எதிரான விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநிலங்கள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கடலூர் அருகே போலி நர்சிங் பயிற்சி மையம் நடத்தி பெண்களுக்கு சட்டவிரோத கருக்கலைப்பு செய்த போலி மருத்துவ தம்பதி 2 அரசு ஊழியர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுப்பாளையம் ஆற்றங்கரை வீதியில் இயங்கிய சட்டவிரோத நர்சிங் மையம் குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சிவகுருநாதன், உமா மகேஸ்வரி ஆகிய போலி மருத்துவ தம்பதியை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களுக்கு உதவியாக காரைக்காடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை செவிலியர் அபியாள், மருந்தாளுநர் வீரமணி உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி கைது செய்யப்பட்டார். வேப்பனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு தீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்ற கூலி தொழிலாளி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி வேப்பனப்பள்ளி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ரமேஷை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் அருகே அரசு பேருந்திலிருந்து புகை வந்ததால் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து பயணிகள் வெளியேறினர். பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒத்தக்கால் மண்டபம் அருகே வந்தபோது பேருந்தின் ரேடியேட்டர் பழுதாகி முன்புறத்திலிருந்து புகை கிளம்பியது. இதையடுத்து பேருந்தை சாலை ஓரமாக ஓட்டுநர் நிறுத்திய நிலையில் பயணிகளும் கீழே இறங்க முயற்சித்தனர். அப்போது கதவு திறக்காததால் அச்சமடைந்த பயணிகள் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து வெளியேறினர். ஈரோட்டில் பிறந்த சிசுவை குழி தோண்டி புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வெங்கநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை அவரின் உறவுக்காரரான தாண்டாம்பாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் திருமணம் செய்துள்ளார். 5 மாதம் கர்ப்பம் தரித்திருந்த சிறுமி இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது குழந்தை இறந்து பிறந்தது. மேலும் அதிக ரத்தப்போக்கால் சிறுமியும் உயிரிழந்தார். இறந்த சிசுவை புதைத்ததாக சக்திவேல் கூறிய நிலையில் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அருகே ஏரியில் யானை கூட்டம் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் தற்போது மழை பெய்துள்ள நிலையில் ஏரி குளங்களில் அதிக அளவு தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. இந்நிலையில் அங்குள்ள சாமி ஏரிக்கு வந்த யானை கூட்டம் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தது.